ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பெரிய வாட்டர்மெலன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். போகிறப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் வந்ததுமே ஸ்ட்ராபெரி காலி ஆகிடுச்சு. பேலன்ஸ் ப்ளூபெரியும் வாட்டர்மெலன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக நான் எல்லா வாட்டியுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகுவேன். இருந்தாலுமே மெக்டியெல்லாம் தாண்டின உடனே என் சின்னதுக்கு பசிச்சிரும். மெக்டியை கிராஸ் ஆகும்போதே சொல்லிடுவான், அம்மா மெக்டி வாசனைனால எனக்கு பசிக்குதம்மா, ஐ ஃபீல் ஸ்டார்விங் அம்மான்னு அதுலேயே நிற்பா. அவங்க அப்பா கிட்ட எனக்கு இப்போவே ஏதாச்சும் வாங்கித்தாங்க, பசிக்குது அப்படின்னு நிற்பா. இந்த வாட்டி அதனால வாங்குறப்பவே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன், அதை தான் சாப்பிடணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். வாட்டர்மெலன் பெரிஸ் எல்லாமே. அவளுக்கு ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாமே வாங்கிட்டு வரப்போவே சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இருந்தாலும் வாங்கி கேட்க தான் செய்வாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. பட் நானும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் வாட்டர்மெலன் அப்புறமா பெரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு பிரச்சனையே இருக்குது. அங்கே போகிறப்போ நிறைய சீகல், இப்போ சம்மர்னால் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவாங்க. மெயினாக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே பக்கத்துலேயே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நிறைய ஷாப் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து வாங்கிட்டு அங்கேருந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சீகல் சாப்பிடவே விடாது, ரொம்ப இது பண்ணும். அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எதுவை கையில் வச்சுருந்தாலுமே தூக்கிட்டு போகிறோம். ரொம்ப ஒயில்டாக நடந்துக்கும் சில நேரத்தில் எல்லாம். நிறைய சீக்கிரம் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் நானும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிடலாம் பீச்சில் வச்சு, இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். வாட்டர்மெலன் கட் பண்ணுறப்போவே பசங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே நானும் பேக் பண்ணியாச்சு. I'll take the mini one. If you want a melon, Daddy's being too chatty. Mommy, I want one with the crust. I want one with the crust. Can a 6-year-old kid watch chat shorts as per UK rule? Can a 6 ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருந்ததை அப்படியே பேக் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பெரிஸுமே நீ இருக்கிறது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு தான். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ப்ளூபெரி நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பசங்க சாப்பிடுவாங்க, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் எனக்கும் பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அதுவும் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணுறப்பவே பாதி கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் இருந்தது அப்படியே வாஷ் பண்ணி அதுவும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். Mommy, Daddy's comparing me to AI. In the coming world, we will compare with AI. Mommy, Daddy's comparing me. He's being a bad boy. He's comparing me. Alexa, are you 11? I'm not sure how to go through that. Alexa, when are you turning it? ஏய், என்ன நீ Dress போட்டுருக்க? Can I go? Pants போட்டுட்டு போ. No. போ. No. வீசி போடுறதுக்கு அந்த ஜீன் பேண்ட்ஸ் போடுறேன்னு சொன்னல, அதை போடு. போ. ஓகே. I can beat you. I can beat you. These are people. Are you ready? Ashana, What go and get ready. வேணுமா? Mommy, give me. உனக்கு வேணுமா?
அப்படியே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாங்களும் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிற வழியில் பார்க் இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அதுதான் எங்களோட யூஷுவல் ரொட்டீனே அப்படி தான். பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே பீச்சில் போய் விளையாடிட்டு ரிட்டன் வரப்போவும் பார்க்கில் திருப்பியும் கொஞ்சம் நேரம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தான் எப்போவுமே வெளிச்சம் இருக்கும் இல்லையா, 9-9:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் என்ன ஆகுதுன்னே தெரியாது. சாட்டர்டே சண்டேனால பசங்களையும் அப்படி விளையாட விடுறது தான். அப்படி நாங்களும் நடந்து கிளம்பியாச்சு. பார்க்குக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போவுமே பார்க்குக்கு வரப்போ எப்படியோ ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் அப்படி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஆஸ் யூஷுவல் அங்கே டவுன் சென்டர் வந்ததுமே பசங்க வந்து எனக்கு அதாவது வேணும் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதனால் இந்த வாட்டி பபிள் டீ மட்டும் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பபிள் டீ குடிச்சு. ஸோ அதனால் பபிள் டீ வாங்கிட்டு அப்படியே நம்மளை பீச்சுக்கு நடந்துடலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக பீச்சும் ரீச் ஆகிட்டோம். சொன்னது மாதிரியே பீச்சு ஃபுல்லாக நிறைய சீகல் தான். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே சுற்றி சுற்றி நிறைய சீகலாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வரப்போ கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்லேருந்தே நல்லா ரஷ் இருக்கும் பீச்சில். அப்போதுலேருந்தே நிறைய பேர் வரனால நிறைய சீகல்ஸும் அங்கே ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று ஈவினிங்குமே நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் விண்ட் இருக்கிற மாதிரி போட்டது, அதனால் ரொம்ப பேர் இல்லை. நேற்றெல்லாம் ஃபுல்லாக அந்த டைம்லலாம் நிறைய பேர் ஸ்விம்மெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான், கிட்ஸ் எல்லாமே கம்மி தான். இருந்தாலும் பசங்க நல்லாவே கடலை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் எங்களால் கொண்டு வந்த பாக்ஸை ஓப்பன் கூட பண்ண முடியல. ஏன்னா என்னையை சுற்றி அவ்வளோ சீகல் இருந்துச்சு. ஃபுல்லாக சீகலாக தான் இருந்தது. நிறைய சீகல், நம்ம எதிர்பார்க்காத அளவு சீகல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பக்கத்தில் இருந்தவங்க வந்து சீகலை வீடியோ எடுக்கிறதுக்காக ஏதோ தூக்கி போட்டுட்டு வீடியோ எடுத்தாங்க. ஸோ அப்புறம் இன்னும் நிறைய சீகல் காமிக்கிறேன். என்னை சுற்றி எவ்வளோ சீகல் இருக்குன்னு. இப்போ பசங்க நல்லா கடல் நல்லாவே கிட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி தண்ணி ரொம்ப கிட்டக்கையாக இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்களுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே தான் மெயினாக வந்தாங்க. இன்றைக்கி தண்ணியில் போகணும், கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போய் விளையாடலாம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்காகவே வெயிட் பண்ணி வந்தாங்க இன்றைக்கி. நேற்றும் கடல் தண்ணி ரொம்பவே ஃப்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கும் பசங்க அது மாதிரி வந்தாச்சு. சீகலை பாருங்கள், எவ்வளோ சீகல். என் பக்கத்தில் இவ்வளோ சீகல் இருக்குது. என்னை சுற்றி சீகலாக தான் இருந்துச்சு. இந்த கேப்பில் நான் எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? இவங்க தான் போட்டாங்களா. ஸோ பக்கத்தில் எல்லா சீகல்ஸுமே வந்துடுச்சு. நிறைய சீகல், என்னை சுற்றி சீகல் தான். அதனால் நான் கொண்டு வந்த பாக்ஸை கூட என்னால் ஓப்பனே பண்ண முடியல. ஸோ அப்படியே வச்சுட்டு வாங்கின ஜூஸை மட்டும் குடிச்சிக்கிட்டோம். பசங்க வச்சு ஓப்பன் பண்ணாலாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் நாங்கள் ஓப்பனே பண்ணல. ஜஸ்ட்டு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு பபிள் டீயை மட்டும் குடிச்சிட்டு பசங்க கூட பீச்சில் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். இங்கே என் சின்னது வந்து ஏதோ மண் வச்சு கெட்டி வச்சுருந்தா. ஸோ இதை நான் பார்த்தேன். நாங்கள் கிளம்பும்போது வந்து பார்த்துங்க என்னை கூட்டிகிட்டு வந்து அதை வீடியோ எடுக்க வச்சுட்டா. சூப்பராக இருக்குல்ல, அழகாக கெட்டி நம்ம மண்ணுக்கு வச்சு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் அவ்வளோ விளையாடிட்டு இருந்தோம். அந்த மண் இருக்கிற ஏரியாவை அதுக்காகவே தான் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உட்காருவோம். அதில் அவளும் அந்த மாதிரி கெட்டி வைக்கவே கடல் தண்ணி வந்து அழகாக சுற்றி போச்சு. பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நிறைய நேரம் பீச்சில் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் அவங்களோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டு போகலான்னு தான் எங்களோட பிளானு. ஸோ அவங்களும் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன். அவங்க குக் பண்ணாங்களாம், ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃபிஷ் பண்ணேன். ஸோ வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் ஆனால் ஃபிஷ் வந்து நாங்கள் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதில்ல, நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ நான் வந்துட்டு அவங்க வீட்டில் நானே ரசம் பண்ணிக்கிட்டேன். நானும் இவங்கள ரசம் சாப்பிட்டுக்கிட்டோம். பசங்க வந்து அவங்க பண்ண ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டேன். இதுதான் அவங்களோட ரூமு. ஸோ வந்து பார்த்துட்டு அவங்க கூட இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே அவங்க நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பசங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற ரூம் மீன்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்காக ஆஃபீஸில் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அங்கேருந்து நாங்களும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக செடி காய்ச்சிருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 6:30 தாண்டியாச்சு. பட் ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் டின்னர் கொஞ்சமாக ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் பேலன்ஸ் இந்த மாதிரி டின்னர் இன்றைக்கி பண்ணிக்கிட்டோம். அவகேடோ, அப்புறமா கேரட்டு, எக்கு, அப்புறம் கீரை இவ்வளவும் வச்சு இன்றைக்கி டின்னரை நாங்கள் முடிச்சாச்சு. சூப்பராக இன்றைக்கி எங்களோட டே சூப்பராக போச்சுது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.